நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஒரு நிமிஷம் தள்ளுங்க. உங்களதாங்க. என்னையவா கூப்பிட்டீங்க? என்ன ஒரு ஆச்சரியம். ஹாய் மீனாட்சி, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இல்லையே, பேசாதவங்க கூப்பிட்டு பேசுறீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கணுமே. சொல்லுங்க, தயங்காம சொல்லுங்க. ஃப்ரீயா இருக்கீங்களா? ஐயோ, இவ்வளவு நேரம் ஃப்ரீயா தாங்க இருந்தேன். இப்பதான் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. என்ன வேலை? அது என் டாக்குமெண்ட்ரி விஷயமா ஒரு ரிசர்ச் வேலைக்காண்டி போறேன். ஏய், ஒரு டுபாக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துக்கிட்டு வெட்டி பில்டப்பா கொடுத்துட்டு இருக்க நீ. நேரம் என்ன மீனாட்சி, மைண்ட் வாய்ஸ்ல என்ன திட்டின மாதிரி இருக்கு? நான் எங்க உங்களை திட்ட போறேன்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, என்ன விஷயம்? எதுக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன்னு கேட்டீங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஹெல்ப். ஐயோ, ஏன் பேட் டைம் பாத்தீங்களா? இப்ப பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போச்சே. இல்ல, எனக்கு இப்போதைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேற யாருமே இல்ல. ஒரு சின்ன எமர்ஜென்சி, அதான். ஐயோ, திரும்பி என் பேட் டைம் பாத்தீங்களா? அதே எமர்ஜென்சில தாங்க நானும் இருக்கேன். சரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க வேலைய நாளைக்கு நீங்க மாத்தி போட முடியுமா? அடடடடா, அது மட்டும் முடியாதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒருத்தர் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன்னா அதை மாத்திக்க மாட்டேன். பேய் பேய் பிசாசு, என்ன இப்படி தொங்க விடணும் தானே நீ இதெல்லாம் சொல்ற? நான் வரட்டா மீனாட்சி, எனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பாங்க. நான் ரொம்ப பிஸி. பாய். நிஜமாவே முடியாதா? சாரி மீனாட்சி, நிஜமாவே முடியாது. நான் இப்ப போகணும். பாய். தம்பி 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 தம்பி. அக்கா திருநெல்வேலி வரைக்கும் போகணும், தாத்தா பாட்டியை பார்க்க. என் கூட வரியா? விஷயம் என்னன்னு தெரியாம உனக்கு அடிச்ச பம்பர் லாட்டரிக்கு டேக் டைவர்ஷன் போட்டியே. சரவணா, விடாத. ஓ ஓகே, வாங்க போலாம். மீனாட்சி, திருநெல்வேலிக்கா போறீங்க? ஆமா. ஏன்? ஐயையோ, ஏன் கூட்டம் பாருங்களேன், நானும் திருநெல்வேலிக்கு தான் போயிட்டு இருக்கேன். வாங்களே போலாம். இல்ல, பரவாயில்ல, உங்களுக்கு தான் வேற கமிட்மெண்ட் இருக்கே. நீங்க அதையே பாருங்க, நான் என் தம்பி கூடவே போய்க்கிறேன். ஐயோ, கமிட்மெண்ட்னா நம்மளுக்கு கமர் கட் சாப்பிடுற மாதிரி மீனாட்சி. ஆண்ட வேலை ஏப்ப விட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க வாங்க, நம்ம போலாம். இல்லைங்க, பரவாயில்ல, அதான் என் தம்பி இருக்கானே, அவன் கூட நான் போய்க்கிறேன். வா தம்பி. போலாம்க்கா. ஏ ப்ரோ, பாஸ், உனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னல, எப்போ பாஸ்? நல்லா யோசிச்சு பாரு. இல்லையே பாஸ். இப்ப யோசிச்சு பாரு. தலைவலி 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 தலைவலி. ஆமா மீனாட்சி, தூங்கணும்னு சொன்ன பையன் இல்லப்பா. நீ போய் தூங்கு, போ போ. தம்பி தம்பி. ஐயோ மீனாட்சி, அப்போ நம்ம போலாமா? இல்ல, நான் வரல. ஐயோ மீனாட்சி, தாத்தா பாட்டி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வாங்க மீனாட்சி. எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் தாத்தா பாட்டியை தானே நான் பார்க்க போறேன். என்னமோ உன் தாத்தா பாட்டியை பார்க்க போற மாதிரி நீ பதற. கோச்சுக்காதீங்க மீனாட்சி, எனக்காக இல்லாட்டியும் உங்க தாத்தா பாட்டிக்காவது வரலாம்ல. லேட் ஆயிடுச்சு, பஸ்ல போயிட்டு திரும்பி வர இன்னும் லேட் ஆயிடும். சரி, பைக்ல போலாமா? பைக் தான் இல்லையே. இருந்தா உங்களுக்கு ஓகேயா? என்ன மீனாட்சி, ஓகேயா? அது நான் பார்த்து கேப் விட்டு உட்காருவேன். ஓகேவா? அப்போ நான் சூப்பரா ஸ்டைலா ஒரு பைக் ரெடி பண்றேன். ஓகேயா? எப்படி? இதோ இப்படி. எப்படி? வாங்க. என்ன இவ்வளவு கிட்ட உட்காந்துட்டு இருக்கோம்? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் முன்னாடி போறீங்களா? நான் மறக்க மாட்டீங்களே. நீங்க தலையில தாவணி போட்டுக்கோங்க. உங்க
உங்க அப்பா பாத்திர போறாரு. அப்ப நீங்க? நமக்கு தான் ஹெல்மெட் இருக்கே. போலாமா? ஆவுனா இந்த கண்ணாடிய போடுறானே. சரவணா கலக்குடா. சாமி முருகா 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 முருகா. என்னையா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டேன். 50 கம்மி பண்ண முடியாதுண்ணே. அது சொல்லு. ஐயா கரெக்டான ரேட்டுக்கு தான் சொல்றேன். டேய் அவர் கேட்ட காசை கொடுறா. ஐயா குடுறானா? இந்தா சாம்பிளை வாங்கிட்டு வா. நான் மேஸ்திரி கிட்ட காமிக்கணும். சரிங்க ஐயா. வா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இது ஐயா கிட்ட கொடுத்துருங்க. சரி. தேங்க்ஸ்ண்ணா. நான் வரேன். என்ன நம்ம ஐயாவோட பொண்ணு மாதிரியா இருக்கு. சரிடா. சரி சரி நான் சாம்பிள் எடுத்துக்கிட்டு நேரில் வரேன். சரி வச்சுறேன். டேய் சாம்பிள் வாங்கினியா? டேய் உன்னதாண்டா சாம்பிள் வாங்கினியா? டேய் முத்து ஐயா சாம்பிள் வாங்கிட்டியான்னு கேட்டேன். வாங்கிட்டேன். என்னடா பகல்லே கனவு கண்டுகிட்டு இருக்க? வண்டியில் ஏறேன். சரி ஐயா. என்னடா? ஒரு விஷயம் ஐயா. சொல்லு. ஐயா நம்ம பாப்பா இப்போ எங்கேயா இருக்கு? யாரை கேட்குற? அதான் நம்ம மீனாட்சி தான் ஐயா. மீனாட்சி இப்போ எங்கே இருப்பா? வீட்டில் தான் இருப்பா. ஆமாம் ஏன் கேட்குற? ஐயா அது வந்துங்க ஐயா. என்னடா சொல்லு. ஐயா நம்ம மீனாட்சி ஒரு பையன் கூட பைக்கில் போகுதுங்க ஐயா. என்ன சொன்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயா நம்ம மீனாட்சி ஒரு பையன் கூட பைக்கில் போகுதுங்க ஐயா. என்னடா சொன்ன? ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா. நான் சொல்றது உண்மை ஐயா. நான் உங்க வீட்டு உப்பை திங்கிறேன் ஐயா. பொய் சொல்ல மாட்டேன் ஐயா. ஏய் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லைங்க ஐயா நான் பார்த்தேன் ஐயா. சொல்லுங்க. என்ன பண்ற? என்ன பண்ணுவேன்? நீங்க தான் எங்கேயோ முக்கியமா போகணும்னு சொன்னீங்கல்ல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப வரீங்க? அது சொல்றேன். வீட்டில் யார் யார் இருக்கா? ஏங்க நான் மட்டும்தான் இருக்கேன். ஏன் மீனாட்சி எங்க? என்னம்மா மீனாட்சி எங்க? மீனாட்சியும் அவளோட ஃப்ரெண்டு ரேவதியும் அவங்க தோட்டத்துக்கு போயிருக்காங்க. ஓஹோ தோட்டத்துக்கா? என்ன திடீர்னு? இல்ல அவங்க தோட்டத்திலேயே பூ எடுத்துட்டு வரலான்னு சொல்லி ரேவதி தான் கூட்டிட்டு போனா. ஓ சரிம்மா. ஏன் கேக்குறீங்க? ஏன் கேட்க கூடாதா? கழுத மீனாட்சி எப்பவுமே வீட்டில் தானே இருக்கும். இல்லைன்னு சொல்றியா, அதனால தான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. சரிங்க நீங்க எப்ப வரீங்க? நான் வர்றதுக்கு லேட் ஆகும், ஆனால் வந்துடுவேன். ரெடியா இரு சரியா? சரிங்க. சரி வச்சிடட்டுமா? சரிங்க. டேய் மீனாட்சி அவ ஃப்ரெண்டு ரேவதியோட தோட்டத்துக்கு போயிருக்கடா. என்னடா சொல்ற? இல்லைங்க ஐயா நான் பார்த்தேங்க ஐயா. சரி வண்டியில் ஏறு. என்ன வண்டி?
என்னே புலித்தோலை அரைக்கி சேர்த்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மழப்பாடியுள் மாணி. இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளை காணோம். இருமா, பறந்து வர்றதுக்கு அவங்க என்ன பைக்கிலயா வராங்க? பஸ்ஸ கெஸ்ஸ புடிச்சுக்கிட்டு ஆடி அசைஞ்சு வர வேண்டாமா? வச்சாரு வச்சாரு. தேங்க்ஸ். நீ எதுக்கு மீனாட்சி தேங்க்ஸ் சொல்ற? அதான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? இப்படி ஒரு ஆசமான டிரைவுக்கு கம்பெனி கொடுத்தல. ஆசமான பைக் ரைடா? மோசமானவன்டா நீ. என்ன மீனாட்சி இப்படி தப்பா நினைக்கிற? உன்னை எவ்வளவு ஸ்மூத்தா பல்ல மேட்னா விடாம பிரேக் பிடிக்காம கூட்டு வந்தேன். சரி சரி, போய் வண்டியை நிப்பாட்டிட்டு வா. எதுக்கு? கோயிலுக்குள்ள போகணும்ல. மீனாட்சி, ரொம்ப நாள் கழிச்சு தாத்தா பாட்டியை பார்க்க போற. பாசத்துல உருக வேண்டியது இருக்கும், நேசத்துல நிகழ வேண்டியது இருக்கும். அந்த நேரத்துல நான் என் குறுக்கு நந்தி மாதிரி. நீ உள்ள போ, நான் வெளில வெயிட் பண்றேன். ஓகே? அதெல்லாம் பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். உள்ள வந்து சேரு. சரி. சாரதா, கண்டுக்காத மாதிரி இரு. சரிங்க சரிங்க. தாத்தா, சாரதா. தாத்தா. அட ராஜாத்தி, என் செல்லம் எப்படி இருக்க? ஷாரு. ஷாருவா. சாரிடா. என்ன பண்றது, நீ வேற வர வர யங் ஆயிட்டே வரியா? உன்னை பாட்டின்னு கூப்பிட மனசே வரல. எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னமா, we are always fine. நான் உங்க ரெண்டு பேர் மேலயே ரொம்ப கோவமா இருக்கேன். ஊர்ல இருந்து ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு ஒரு தடவை வந்து பாத்துட்டு போனீங்க, அதுக்கப்புறம் பார்க்க வரவே இல்லல, அதனாலதான். சாரிமா, அதான் இப்ப வந்துட்டோம்ல, கோச்சிக்காத ராஜாத்தி. அம்மா, என்னம்மா தனியாபா வந்த? தனியா வரல தாத்தா, என் கூட ஒருத்தர் வந்திருக்காரு. ஒருத்தரா? யாருமா? அது டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கிறதுக்காக என் வீட்ல ஒருத்தர் தங்கி இருக்காரு, அவர் கூட தான் வந்திருக்கேன். ஓ, வயசானாளா? சாச்ச இல்ல பாட்டி, சின்ன பையன்தான். என்னாச்சு பாட்டி? ஏமா, உன் அப்பனுக்கு மூளை கீழே குழம்பி போச்சா? வயசு புள்ள வீட்டுல இருக்கிறப்ப கண்டவனே வீட்டுல தங்க வச்சா? இது என்ன வீடா இல்ல சத்திரமா? பாட்டி, அந்த பையன் கண்டவன் இல்ல பாட்டி. அருணாச்சல அங்கிள் இருக்காருல்ல, அவர் சொல்லிதான் எங்க வீட்டுக்கே வந்திருக்கான். எவன் சொன்னா என்னமா? தப்பு தப்புதான். சாரதா, சும்மா இருமா. ஹலோ ஹலோ, இங்க வாங்கல, இங்க வாங்க. பரவாயில்லங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் சாமியை பார்த்துட்டு வந்துடுறேன். ஹலோ, பரவாயில்ல வாங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களே. இவங்க தான் உங்க தாத்தா பாட்டியா? பாட்டி, தாத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. எந்திரே. மாட்டேன் தாத்தா. ஏன் பாட்டி ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க? சாரதா, போனா போகுது, பண்ணி விடுமா. நல்லா இருப்பா, நல்லா இரு. தேங்க்ஸ் தாத்தா. தேங்க்ஸ் பாட்டி. என்னப்பா திடீர்னு கால்ல விழுந்து? பெரியவங்கள பார்த்தா கால்ல விழுந்து மரியாதை கொடுக்கணும்னு எங்க தாத்தா பாட்டி சொல்லிருக்காங்க. பரவாயில்லையே, ரொம்ப நல்ல பையனா இருக்கிறானே. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மீனாட்சி, நீ இவன் கூட தான் வந்தியா? உன் பேர் என்னப்பா? என்ன தாத்தா? உன் பேர் என்னன்னு கேட்டேன். மன்னிச்சிருங்க தாத்தா, நீங்க சொன்ன சரியா என் காதுல கேட்கல. என் பேரு சக்தி சரவணன். அடடே, சரவணன், நம்ம சரவணன். யூனோ, என் பையன் பேரு கூட சரவணன் தான். ஓ, அப்படிங்களா? ஏன் சாரதா, இவனை பார்த்தா ஒரு சாயல்ல நம்ம சரவணன் மாதிரியே இல்ல? யாரு இந்த மூஞ்சியா? பாட்டி,
ஏங்க என் பிள்ளைய ஏங்க கேவலப்படுத்துறீங்க? அவன் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருப்பான் தெரியுங்களா? கரெக்டான் தாத்தா. நான் எங்க பாட்டி மாதிரி சுமார் முஞ்சி குமார்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. தேவையா? பாட்டி அவங்க வரலையா? எவங்க அம்மா? அதான் பாட்டி அவங்க. யாரம்மா கேக்குற? இன்னுமா உங்களுக்கு புரியல? இல்லையேப்பா. மீனாட்சி அவங்க அத்தை பையன் வரலையான்னு கேக்குறாங்க. இல்லைங்க மீனாட்சி. அவங்க வரலையா? அது இந்நேரம் எங்க ஊரு மேய்ஞ்சிட்டு இருக்கோ தெரியலையம்மா. பாட்டி வீட்டுக்கு போகணும் வச்சுக்கிறேன். அது அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்ல வராம. ஓ, நீங்க எப்படி வந்தீங்க? நாங்க ஃப்ளைட்ல வந்து இறங்கி கார்ல வந்தோமாப்பா. நீங்க? நாங்க பைக்ல. பக்கத்து பக்கத்து சீட்ல உக்காந்தா. பைக்ல என்ன 10 சீட்டா இருக்கு? 2 சீட்டு தானே இருக்கு. அப்போ பக்கத்து பக்கத்துல தானே உட்கார முடியும் பாட்டி. மீனாட்சி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வா வாடி. என்ன இல்ல ஷாரு நில்லு. சத்தா எங்க போறாங்க? அவங்களுக்கு தனியா வேற ஒரு சீன் இருக்குப்பா. அதான் இந்த சீன்ல எக்ஸிட் ஆகுறாங்க. ஓ சரிங்க சரிங்க. ஏண்டா இந்த சீனுக்கு நீ என்ட்ரி கொடுப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. வர்றவன் எங்க பேரன் சரவணனா வரியா இல்ல இந்த டாக்குமெண்ட் எடுக்கிற சரவணனா வரியான்னு சொல்ல வேண்டாமா? நானும் பாட்டியும் பர்ஃபார்மன்ஸுக்கு திணறிட்டேன்டா. உன் பாட்டி இப்பதான் அதை கேட்ச் பண்ணி அங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. எப்படியோ சமாளிச்சிட்டேன்ல, அவ்வளவுதான் விடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயா இங்கிட்டு போகல ஐயா. வண்டியில இரு. வண்டியா ஷாரு 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 ஷாரு. என்ன ஷாரு? ஏ மீனாட்சி நீ ஏன் இன்னும் இப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? லூசாடி நீ என்ன சின்ன பிள்ளையா? வயசு பொண்ணு கண்டவனோட ஒன்னா பைக்ல உட்காந்து வரலாமா? ஐயோ உன்னை சொல்லக்கூடாது. உன்னை இவன் கூட அனுப்பி வச்சால உங்க அம்மா. அவளை நல்லா கட்டி வச்சு உதைக்கணும். ஷாரு 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 இப்ப ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஏடி பைக்ல நீ அவன் கூட வர போறத பார்த்தா ஊர்ல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? கவலைப்படாத ஷாரு, நான் யாருக்கும் தெரியாம தாவணியால என் முகத்தை இப்படி மூடிட்டு தானே வந்தேன். நான் சொல்றத புரிஞ்சுக்காம இப்படி கூறுகெட்டத்தனமா பேசுறாளே. இந்தா எது சொல்றதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லு, சுத்தி வளைச்சு பேசாத. ஏண்டி யாராவது பஞ்சிய நெருப்பி இப்படி பக்கத்துல வைப்பாங்களா? ஆமா, இப்போ யாரு பஞ்சு யாரு? ஷாரு உன் புத்தி எப்படி இருக்கு? நான் சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? ஷாரு அந்த பையன் ஒன்னும் அப்படி மோசமானவன் இல்ல. அப்படி இருந்திருந்தா அம்மா ஏன் என்ன அவன் கூட அனுப்புவாங்க? அவன் ரொம்ப டீசென்டானவன், படிச்சவன், நிறைய விஷயங்களை தெரிஞ்சவன், நல்ல திறமையானவன். ஷாரு யாரு இந்த முஞ்சா? ஏன் அவன் மூஞ்சிக்கு என்ன? நல்ல அழகா தானே இருக்கான். சும்மா வந்ததுல இருந்து அவனை குத்த சொல்லிக்கிட்டே இருக்காத பாட்டி. எனக்கு என்னமோ அவனை கண்டாலே பிடிக்கவே இல்ல. ஆனா எனக்கு என்ன நீ பேசுறது பிடிக்கலன்னு சொல்ல வந்த. சரிம்மா தாய், நான் அவனை பத்தி எதுவுமே பேசல. ஷாரு ஷாரு நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, அவன் நல்லவன் ஷாரு. சரிம்மா, என் பேத்திக்காக நான் அவனை நம்புறேன். எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே. அதான் மீனாட்சி போயிடுச்சுல, ஏன் இன்னும் கையெல்லாம் கட்டிட்டு இருக்க? தாத்தா
உன் பேத்திய பத்தி உனக்கு தெரியாது. அவ பேச்சு அங்க இருந்தாலும் அவ பார்வைங்க தான் இருக்கும். டேய், என்னதான் நான் பெரிய தில்லாலங்கடியா நினைச்சிட்டு இருந்தேன், நீ என்னோட பெரிய ஆளா இருக்கிறியே. நடிப்புல சத்யராஜே தோத்துறார் போல இருக்க. என்ன பால்வடியும் முகம். உன் காதல் கதை எப்படி போயிட்டு இருக்கேன்? பைக்ல ஒன்னா வர அளவுக்கு ரொம்ப சிறப்பா போகுது. மீனாட்சி என்ன சொல்றா? அவ என்ன சொல்றா தாத்தா? நான் தான் சொல்லணும். என்னன்னு? ஐ லவ் யூன்னு. ஐயோ, ஏன் ஷாக்கார தாத்தா? அதுக்குள்ளேயா சொல்ல போறேன்? தாத்தா, இந்த விஷயத்துல நான் தான் லேட்டு. எங்க அப்பா எங்க அம்மா பார்த்து 21வது எபிசோட்ல சொல்லிட்டாராம். நான் அட்லீஸ்ட் ஒரு 50வது எபிசோட்லயாச்சும் சொல்லணும்ல. சரிப்பா, எதை செய்யறதா இருந்தாலும் விழா கமிட்டியார்கிட்ட ஆலோசிச்சுட்டு செய்வோம். யார் அது? வேற யாரு? நானும் உன் பாட்டியும் தான். உங்கள்கிட்ட தானே? டன் தாத்தா, இனிமேல் செஞ்சிடறேன். கேட்டியா? கேட்டேன் ஐயா. இந்த பக்கமும் போகல ஐயா. ஐயா, நம்ம சிவன் கோயில் மட்டும் ஒரு தடவை போய் பார்க்கலாம் ஐயா. முத்து, அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அது நம்ம மீனாட்சி இல்லைன்னு ஒத்துக்கிறேன் ஐயா. சரி வண்டியில. சரிங்க ஐயா.